ஆன்ம வணக்கம். அனைத்திலும் வெற்றி காண்பதற்கும் அனைத்தையும் அடைவதற்கும் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமையே எல்லாவற்றிலும் சிறந்தது. நாம் இதிலும் அவசரப்படக்கூடாது. பொறுமையாக நிதானமாக இருக்கும் பொழுதுதான் நம் மனம் அமைதியாக இருக்கும், நடுநிலையில் நிற்கும். அப்பொழுதுதான் நமக்கு வெற்றி கிடைக்கும். நாம் நம்மை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளுதலும் வேண்டும். தெரிந்து கொள்ளும் பொழுதும் புரிந்து கொள்ளும் பொழுதும் மனமானது தெளிவடையும். அப்பொழுது நாம் மனம் எதை விரும்புகின்றதோ அதை அடைய முடியும். குறிக்கோள் ஒன்றாயிருத்தல் வேண்டும். அப்பொழுது நாம் பொறுமையாக இருக்கும் பொழுதும் குறிக்கோளையே நினைத்து கொண்டிருக்கும் பொழுதும் ஆழ்மனம் வேலை செய்கின்றது. அப்பொழுது ஆழ்மனதில் நினைத்தது வெற்றியடைய காரணமாக இருக்கின்றது. அதனால் ஆழ்மனதின் வெற்றி தான் அனைத்திற்கும் வெற்றி. அதனால் நாம் வெற்றியை அடையும் வரை குறிக்கோளுடன் இருக்க வேண்டும். வெற்றி என்பது ஒரே நாளில் கிடைக்கும். பல மாதங்கள் ஆகலாம், பல வருடங்களும் ஆகலாம், ஒரே நாளிலும் கிடைக்கும். அதனால் நாம் மனதை தெளிவாக வைத்து கொள்ளுதல் வேண்டும். தியானத்திலும் யோகத்திலும் தவத்திலும் பொறுமை வேண்டும். அதனால் வெற்றி கிடைக்கும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும். எதற்காகவும் நாம் கவலைப்படக்கூடாது. எதை கண்டும் வருத்தப்படலாமே தவிர கவலைப்படக்கூடாது. கவலை உடலை பாதிக்கும், மனதை பாதிக்கும். அதனால் எதை கண்டு நாம் வருத்தப்பட்டோமேயானால் அது பாதிக்காது, அதை மறந்து விடுவோம். அதனால் எதை கண்டும் வருத்தப்படலாம், கவலைப்படக்கூடாது. மன அமைதியாக இருக்க வேண்டும். பொறுமை நம் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கும். ஒவ்வொரு வெற்றிக்கும் பின்னால் பொறுமையே இருக்கும். மனம் நிதானமாக இருக்கும். வெற்றிக்கு ஒரே வழி பொறுமையே. பொறுமை, நிதானம். வருத்தத்துடன் இருக்கலாமே ஒழிய கவலைப்படக்கூடாது. எதிலும் அவசரம் கூடாது. நாம் வெற்றியடைய முழு முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அன்பு வணக்கம்.